வணக்கம். நான் உங்கள் காமராஜ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று நம்ம இந்திய நாடு மட்டும் இல்லாமல் உலகமே உற்று கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய தேர்தலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் அந்த தேர்தலானது இந்தியா முழுவதும் நடந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். சுமார் 543 தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்துச்சு. இது பார்த்திங்கன்னா தமிழகத்திலேருந்து 40க்கு 40 இந்தியா கூட்டணி ஜெயித்தாங்க. மற்றபடி இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 235 இடங்களை பிடிச்சாங்க. பிஜேபி கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 292 இடத்த பிடிச்சிருக்காங்க. நம்ம ஆட்சி அமைக்க தேவையானது இடம் பார்த்திங்கன்னா 272. இப்போ காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ இல்லை யாரோ ஆட்சி அமைக்கணும்னா அந்த மேஜிக் நம்பர் 272. அந்த 272 2 தடவை ஆட்சியில் இருந்த 10 வருஷமாக ஆட்சியில் இருந்த பிஜேபி பிடிக்கலை. அடுத்து ஆட்சி அமைக்க நினைக்கக்கூடிய காங்கிரஸும் பிடிக்கலை. ஆனால் பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு 240 இண்டிவிஜுவல் பார்ட்டியாக இருக்காங்க. அவங்க அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து 290 இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி காங்கிரஸ் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் 100 அவங்க கூட்டணிக்கு சேர்த்து 235 இடத்த கைப்பற்றிருக்காங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, பிஜேபி கூட்டணியோட சேர்ந்து 290 சீட்டை பிடிச்சிருந்தாலும் நாளைக்கு ஆட்சியை ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனுடைய தாக்கம்தான் இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தைகள்லாம் வரலாறு காணாத அளவுக்கு சரிஞ்சிருச்சு. குறிப்பாக அதானுடைய பங்கு சந்தைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே 20% 30% குறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த அதானுடைய ஷேர் பார்த்திங்கன்னா மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அதோடைய வேல்யூ கூடுதலாக இருக்கும். அதுக்கு ஒரே உதாரணம் இது ஏற்கனவே சொல்லுவாங்க, எதிர்கட்சியெலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. மோடியை அதானியை ரொம்ப அவருக்கு ஆதரிக்கிறதுனால தான் அவருடைய பங்குகள்லாம் விலை உயருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எதிர்கட்சிக்காரர்கள் சொல்கிறது மாதிரியே இன்றைக்கி நிலைமை என்னென்னா, இன்றைக்கி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை, தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியல. இந்த மாதிரி சூழ்நிலை வந்த உடனே அவருடைய பங்குகள் வரலாறு காணாத விழுந்துருச்சு. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ ஆட்சி அமைக்கணும். 2 பேருமே இப்போ இந்தியா கூட்டணியும் நாங்கள் தான் எப்படி நாளைக்கு நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்டிஏ கூட்டணியும் நாங்கள் நாளைக்கு எங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் கூடி மீட்டிங் போட்டு நாங்கள் நாளைக்கு பிரதமர் பல அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 290 இடங்கள் பிஜேபி கூட்டணி பிடிச்சிருந்தாலும் அதில் மேஜராக இருக்கிறது யாருன்னா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்கள் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி கிங் மேக்கராக இருக்காங்க. அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ஆட்சி அமைக்க முடியாது. அவங்க யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னாக்க திருப்பி ரீஎலெக்ஷன் தான் வரும். அதே சமயத்தில் அந்த 30 பேர் இந்த டீமுக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சூழ்நிலை இந்திய பாராளுமன்றத்துக்கு மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீர்ப்பு தான் வரணும். வந்தால் தான் இந்த லஞ்ச லாவணிகள்லாம் இல்லாமல் ஆட்சி நடைபெறும். இப்போ கிட்டத்தட்ட 10 வருட காலங்களில் ஆட்சி நடந்துச்சு. பிஜேபி தலைமையிலான ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க எப்படிலாம் ஆட்சி பண்ணாங்கிறது மக்கள் அறிவார்கள். ஒரு பாமரனுக்கு கூட தெரியும், ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு 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 கட்சியை ஒரு சரியாக நடத்தலைன்னா அதுக்கு தண்டனைகளை மக்கள் கொடுப்பாங்க, நீதிமன்றங்கள் இருக்குது, அது மூலயமா தான் கொடுப்பாங்க. ஆனால் சென்ற 10 வருஷ காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆளுங்கட்சியை பகைச்சிச்சுன்னு வச்சுருங்களேன், உடனே அவங்களுக்கு ஜெயில் தண்டனை தான். அந்த வகையில் 2 முதல்வர்கள் இப்போ உள்ளே இருக்கிறாங்க, மந்திரிகள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல்களை உருவாக்குனது பிஜேபி கவர்மெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இப்போ மக்கள் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பண்ணதை வந்து மக்கள் விரும்பலை அப்படின்னு தான் என்னுடைய கணக்குப்படி தெரியுது. மக்கள் வந்து விரும்பியிருந்தாங்கன்னா, நீங்கள் எடுத்த முடிவு சரிதான், நீங்கள் முதல்வர்கள்லாம் போட்டது வந்து அந்த கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இவங்கெல்லாம் ஜெயிலில் போட்டது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவிலலாம் நிறைய ஓட்டுகளை போட்டு வந்து மீண்டும் மோடியை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் மக்கள் வந்து தீர்ப்பளிச்சிருக்க மாதிரி தெரியுது. அதே போல் குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய தொகுதி, 80 தொகுதிகளை கொண்டது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 42 இடங்களை அவங்க பிடிச்சிருக்காங்க. ஆக வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியாயமாக ஆட்சி நடத்தினா ஆட்சியாளருக்கு நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருப்போம், நீங்கள் நீதி தவறி ஆட்சி நடந்தால் நாங்கள் கண்டிப்பாக தண்டிப்போங்கிற மாதிரி தான் அந்த ரிசல்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு பகுதி இருந்தாலும், அதாவது மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை அனுசரித்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தா மட்டும்தான் ஆட்சியானது சிறப்பாக நடக்கும். மத்தியில் ஆளக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வலிமை பொருந்தியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஏரியாவுக்கு மட்டும் நிதிகளை கொடுத்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களாம் வந்து நிதிகளை வந்து கம்மியாக கொடுக்குறது. ஒரு 10,000 கோடி கேட்டாங்கன்னா 2,000 கோடி கொடுக்குறது, கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி சூழலாம் உருவாகும். ஆனால் இன்றைக்கி சூழலில் அப்படி இல்லை. மாநிலங்களை மதித்து நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சரியான முடிவு எடுக்கணும். எந்த ஆட்சி ஆள்களாக வந்தாலும் மாநிலத்தை வந்து வஞ்சிக்கக்கூடாது. எந்த ஆட்சியும் இருக்கட்டும். இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் அத்தனை மாநிலத்திலும் ஒவ்வொரு ஆட்சியில் இருக்குது. மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து எல்லா ஆட்சியாளர்களும் நம்முடைய குழந்தைகள் தான் நினைக்கணும். ஏன்னா அவள் தான் பாஸ். சரிசமமாக எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு வளர்ச்சி இருந்தால் மாநிலமா அதுக்கு தேவையானதை கொடுத்துடணும். இல்லை இதுக்கு வளர்ச்சி இல்லையா அது கூடுதலாக கொடுக்கலாம். ஆனால் வளர்ச்சியான மாநிலத்திற்கும் அதிகமாக கொடுக்குறது கொஞ்சம் வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம 100 ரூபாய் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 70 ரூபா 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா கொடுக்க பார்க்கணும். நம்மகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறதில்ல. என்ன காரணம்னா எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் போயிடும். பலவிதமான தொந்தரவுலாம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை உருவாகியிருக்கு. இனிமேலும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து மாநில ஆட்சிகளை கலந்து தான் நீங்கள் வந்து நடத்தணும், தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த வரக்கூடிய பிரதமர் தேர்தல் நடக்கப் போகுது. ஏன்னா இந்த மாநில கட்சியாக இருக்கக்கூடிய யார், சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இவங்க நாளைக்கு வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அவங்க வந்து மிக புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். என்ன காரணம்னா, ஏன்னா அவங்க மேலேயும் மிகப்பெரிய வழக்குகள்லாம் இருக்குது. அதனால் நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ அல்லது அந்த ஜார்க்கண்ட் முதல்வருக்கோ நடந்த கதி நமக்கும் வந்துடுமோ அப்படிங்கிறத உணர்ந்தாங்கன்னா பிஜேபி லைனில் இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, காங்கிரஸுக்கு வந்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வேணும் எங்கே நம்ம ஆந்திராவுக்கு, அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சு ஆட்சியில் பங்கேற்கலாம். அதே போல் அவர் மேலேயும் சில வழக்குகள்லாம் இருக்குது. இப்போ அஜித் பவார் இருக்கார் நம்ம மராட்டிய மண்டலத்தில், அவருக்கு ஏகப்பட்ட வழக்குகள் இருந்துச்சு. பிஜேபி லைனுக்கு போனார், உடனே அவர் வந்து எதுவுமே இல்லை, வழக்கே இல்லாமல் அவர் அங்கே வந்து துறைமுறையாக இருக்கார். ஒரு மந்திரியில் ரொம்ப அங்கே வகித்து மிகப்பெரிய பதவியில் இருக்கார். அப்போ ஆட்சியாளர்களை வந்து அனுசரித்து போனால் எதுவும் நடக்குங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆக இப்போ இந்த வரக்கூடிய பிரதமர் தேர்தல் மாநில கட்சிகள் ஆதிக்கம்தான் அதில் இருக்க பொழுது. இஷ்டத்துக்கு நான் வந்து இடியை ரைடு விடுறது, ஒன்று பிடிக்கலைனாக்க உடனே பல விதமான கேஸ்களை விடுறது, அதெல்லாம் இனிமேல் நடக்காது. இந்த 5 வருஷ காலங்களுக்கு அது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இந்திய மக்களின் நலன் கருதியும் நாட்டு மக்களின் நலன் கருதியும் இந்த சந்திரபாபு நாயுடு மற்றும்
நிதிஷ்குமார் அவர்கள் நல்ல முடிவை எடுத்து இந்த மக்களை நல்லபடியாக வாழ வைக்கணும். அதே போல் ஆட்சியாளர்கள் என்றைக்குமே நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மக்களும் நம்ம ஆளப்பட்டிருக்கோம்னு நினைக்கக்கூடாது. அந்த எந்தவித கர்வமும் இல்லாமல் ஆட்சி அமைக்கணும். அந்த வகையில் இந்த அடுத்த வரக்கூடிய பிரதமரும் உணரணும், ஆட்சியாளர்களும் உணரணும், மக்கள் சுபிட்சமாக இருக்கணும். அந்நிய நாட்டுகள்லாம் நம்ம நடத்துகிற ஆட்சியை வச்சு நம்ம மக்கள் மேலே ஒரு மரியாதை கொடுக்கும் அளவிற்கு இந்த வரக்கூடிய இந்த அமைச்சரவை சிறப்பாக இருக்கணும்னு உங்கள் காமரை சார்பாக நான் வாழ்த்துகிறேன். நன்றி.